இன்று நாங்கள் குழம்பி போயிருக்கின்றோம். 1947 முதல் இன்று 2024 வரை எமது பிரதேசம் பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டிருந்தது. ஆனால் இன்று அதற்கு ஒரு தகர்வு நடந்திருக்கிறது. ஏனென்றால் கிழக்கில் ஒரு தலைமைத்துவம் உருவாகிவிட்டால் தாங்களால் அந்த தலைமைத்துவத்தை எடுத்துச் செல்ல முடியாது என்கின்ற காரணத்தினால் இங்கே தனிமையாக உருவாகின்ற தலைமைத்துவத்தை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வெட்டி வீழ்த்தி இருக்கிறது. தனக்கூடாக செல்லாமல் தான் நேர்கோட்டில் நேரடியாக சென்று ரணில் அவர்களிடம் பல அபிவிருத்தி நிதிகளை கொண்டு வந்த அந்த பொறாமையினால் அவரை வெட்டி இன்று எமக்கு பிரதேசத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாமல் ஆக்கினார் ரவுப் ஹக்கீம் அவர்கள். கிழக்கிலே அவர் குரல் ஒலித்து தலைமைத்துவங்கள் வந்துவிடும் என்கின்ற பொறாமையினால் வெட்டி இருக்கின்றார். 2 காரணங்கள். மூன்றாவது ஒரு காரணம் இருக்கிறது. எமது கல்முனை பிரதேச செயலக பிரச்சினைக்காக அவர் குரல் கொடுத்துக் கொண்டிருந்தார். பல வருடங்கள் இறுதியில் அவர் நீதித்துறைக்கு எமது இந்த பிரச்சினை போது இந்த ஊரில் யாரும் அந்த பிரச்சினையில் குறுக்கிடாததன் காரணத்தினால் அவர் குறுக்கிட்டார். HMM ஹரிஸ் அவர்களும் கலில் அவர்களும் குறுக்கிட்டதன் நோக்கம் இதிலிருந்து இவர்களை களைய வேண்டும் என்பதற்காக பெரும்பெரும் சக்திகளிடம் இருந்து அந்த பணங்களை பெற்று அதை நீக்கி இருக்கின்றார். எனவேதான் நான் சொல்லுகின்றேன், 4 விடயங்களை கூறிவிட்டு அமரலாம் என்று நினைக்கின்றேன் சிட்ட சுருக்கமாக. ஏனென்றால் வேட்பாளர் உங்கள் முன் பேச வேண்டி இருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டுமா? அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டுமா? திசை காட்டிக்கு வாக்களிக்க வேண்டுமா? சிலிண்டருக்கு வாக்களிக்க வேண்டுமா என்கின்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீங்கள் நீங்குவதற்கு நாளுக்கும் நான் 4 விடைகளை சொல்லிவிட்டு அமரவிருக்கின்றேன். முஸ்லிம் காங்கிரசுக்கு இன்னும் 100 வருடம் நாங்கள் வாக்களித்தாலும் இங்கே ஒரு தலைமைத்துவம் உருவாக விடாது. இன்று அதற்கான உதாரணம் நடந்தேறி இருக்கின்றது. அதேபோல் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு வாக்களிக்கின்ற போதும் அதே நிலைமைதான் ஏற்படும். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தோற்றம் பெற்றது YLS அமைத்தால் இறுதி மூச்சு வரை அவருக்கு அந்த தேசிய பட்டியல் வழங்கப்படாமல் மறுக்கடிக்கப்பட்டு அவர் மரணிக்கும் வரை அவருக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. அது அவருக்கு வழங்கப்படாத சந்தர்ப்பம் அல்ல. எமது கிழக்கு மண்ணில் ஒரு தலைமைத்துவம் உருவாக கூடாது என்பதற்காக அந்த மக்கள் காங்கிரஸ் தலைமை வெட்டியது. ஹரிஸ்